ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் குட்டி தோட்டத்தை தான் இன்றைக்கி காட்ட போகிறோம். இது வெள்ளை கலரில் உள்ள ரோஸு இப்போ தான் தழுக்குது. இது ஆரஞ்சு கலர் ரோஸு. இது வாங்கி வச்சு ஒரு பூ மட்டும்தான் வெட்டியிருக்கோம், அதுக்கப்புறம் அப்படி தான் நிற்கி. இது ரெட் கலர் ரோஸு. இது நிறைய பூக்கும். பூவெல்லாம் பறிச்சாச்சு, இந்த ஒன்றும் கிடக்கு. இது டேபிள் ரோஸு. என் பையன் நட்டு வச்சுருக்கான், இங்கேருந்து பிடுங்கிட்டு நட்டு வச்சுருக்கான். கருவேப்பிலை மரம் நல்லா பெரிய மரமாக நின்றுச்சு. பெரிய இலை வெட்டிட்டோம். முருங்கை மரமும் காய்ச்சி முடிஞ்சிடுச்சு, அதையும் கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கோம். இது ஆரஞ்சு பழம் மரம். இது என் மாமா வச்சுருக்காரு 2 மரத்தை. முள்ளாக இருக்கிறதுனால வெட்டிடலான்ட்டு நினச்சோம், ஆனால் வெட்ட விட மாட்டேங்கிறாரு. அப்புறம் வாழை மரம் என் பையன் நட்டு வச்சது நல்லா தழுத்துட்டு கீழே உள்ள இலையெல்லாம் வெட்டிடுவான், வெட்டி விளையாண்டுருவான். இது இந்த பன்னீர் ரோஸ் வாங்கி வச்சதுக்கப்புறம் பூக்கவே இல்லை. என்ன ப்ராப்ளம், என்ன போடணும்னு எனக்கும் தெரியல. இது இந்த அது என்ன பழம், வாட்டர் ஆப்பிள், அது வாங்கி வச்சுருக்கோம். அது இப்போ தான் தழுக்க ஆரம்பிக்குது. நாட்டு ரோஸும் நிற்கிது, அதுவும் தழுக்கவே இல்லை. இது காக்கடை பூ. இது இப்போ தான் கொஞ்சம் நல்லா தழுத்துட்ருக்கு, இன்னும் பூக்கலை. மருதாணி செடி நல்லா பெருசாக வளர்ந்துடுச்சு, கொஞ்சம் ஒடிச்சு விடணும். மருதாணி செடியும் பிச்சுப்பூ செடியும் சேர்ந்தால நிற்கிது. அதுக்கு இது நம்ம வசம்பு செடி விட்டோம்னா பாம்பு வராது அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு விட்டுருக்கோம். ஆனால் இந்த செடி கொண்டு விட்டதுக்கப்புறமா பாம்பு எதுவுமே எங்கள் கண்ணில் படவே இல்லை. உங்களுக்கும் வசம்பு செடி கிடச்சிதுன்னா வாங்கி வைங்க, பாம்பு வரவே வராது. இதுவும் சப்போட்டா கன்று நிற்கிது. அதில் சப்போட்டா, மணி பிளான்ட்டு எல்லாம் சேர்ந்து நிற்கிது.